அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் நாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைக்கு மாணிக்கவாசகர் அருளிய திரு அம்மானை என்கிற ஒரு அழகான பதிகம். திருவெம்பாவை போல இதுவும் ஒரு பண் சுமந்த பாடல். சிவன் தமிழோடு இசைப்பாடல்கள் கேட்பதில் இச்சை மிகவும் கொண்டவர், ஆசை அதிகம். நாள்தோறும் காசுகள் தந்து தமிழோடு இசை கலந்த அந்த அற்புதமான பாடல்களை கேட்பதிலே மிகவும் விருப்பமுடையவர். மாணிக்கவாசகரின் திருவாசக பாடல்கள் பண் சுமந்த பாடல்கள். மாணிக்கவாசகரை இழந்துவிட்டால் பண் சுமந்த பாடல்கள் நமக்கு கிடைக்காது என்று உணர்ந்த இறைவன் மண்ணுக்கு வந்து அந்த மகாதேவன் திருப்பெருந்துறையிலே மாணிக்கவாசகரை ஆட்கொண்டு அவரை பாட வைக்கிறார். அவன் பாட பாட அந்த பாடல்களை கேட்டு கேட்டு ரசித்த இறைவன் நாம் என்ன சொல்வது, இப்படி தமிழுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. அப்படி மாணிக்கவாசகரின் பண் சுமந்த பாடல்களை பரிசாக பெறுவதற்காக சிவபெருமான் வான் பழித்து இம்மண் புகுந்து புவனியில் சேவடி தீண்டினான். குதிரை சேவகன் ஆயினான். மண் சுமக்கும் கூலிக்காரனாகி மண் சுமந்தான். அடிபட்டான், புன் சுமந்தான். எண்ணற்ற விளையாடுகளை நிகழ்த்தினான். எல்லாம் மாணிக்கவாசகரை காப்பதற்காக தான். மாணிக்கவாசகரிடம் பரிசாக பெற்ற பண் சுமந்த பாடல்களை தாமே தன் கைகளிலால் படியெடுத்து கொண்டார். கடை ஊழி காலத்திலும் திருவாசகத்தை நினைந்து தன் தனிமையை கழிப்பதற்காக இக்கருத்தையெல்லாம் உணர்த்துகின்ற ஒரு அருமையான பாடலை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்படி வீடியோக்கள் ஒரு 10 நிமிஷம் 7 நிமிஷம் 8 நிமிஷம் போடுற வீடியோக்களை ஏனோ மக்கள் விரும்பி பார்ப்பதில்லை. 10 அல்லது 20 வியூஸ்க்கு மேலே வர்றதில்லை. அதனாலே வீடியோக்கள் போடுகிற போது மனம் கொஞ்சம் வேதனையாக இருக்கிறது. ஆனாலும் சில நண்பர்கள் ஆசையோடு அன்போடு ஆதரவு கரங்கள் கொடுக்கின்றவர்கள், சார் இந்த பதிக பாடல்களை எல்லாம் நீங்கள் பதிவு செய்யுங்க, பார்க்கல வீடியோஸை வியூஸ் வரலன்றதுக்காக வருத்தப்படாமல் ஷார்ட்ஸே போட்டு அப்படி நீ அந்த திசைக்கு போயிடாதீங்க என்று சொல்வதனாலே நான் இன்றைக்கு மீண்டும் மாணிக்கவாசகருடைய ஒரு அருமையான பாடலை உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். இதை நான் மேடையில் சொல்கிற போது மெய் சிலிர்த்து போகும் இந்த பாடல். திரு அம்மானை பாடல் எண் 8. 51 பதிகங்கள் மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். 658 பாடல்கள். அதிலே ஒரு பாடல் இந்த பாடல். நீங்கள் அந்த பாடல் மட்டும் கேளுங்க, அதற்கு பிறகு உங்களுக்கே தெரியும் பண் சுமந்து அந்த பாடலில் என்ன உங்களை நெகிழ்ச்சி அடைய செய்கிறது, மகிழ்ச்சி அடைய செய்கிறது, தமிழுக்கு இருக்கிற மேன்மை புரிகிறது. நீங்கள் நினைத்து பாருங்கள், இறைவனுடைய அந்த எளிவந்த தன்மை பக்தர்களோடு கலந்து அவர்களுடைய, அது குறிப்பாக தமிழ் பாடல்களை கேட்பதற்காக எவ்வளோ சிரமப்பட்டான் என்பதையெல்லாம் நீங்கள் உணர்ந்தால் நிச்சயமாக உணர்ச்சி மயமாகி விடுவீர்கள். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தான் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானை. அம்மானை என்பது ஒரு விளையாட்டு. எப்படி அந்த காலத்தில் நீங்கள் புன்னை அந்த கொட்டைகளை வச்சுக்கிட்டு குழந்தைங்க ஆடுவாங்க. இதில் இந்த வயது வந்த கன்னி பெண்கள் எல்லாம் அப்படி விளையாடுவது என்பதுன்னா அப்படி தூக்கி போட்டு பந்து போடுறது, இல்லை என்ன கையில் கிடைக்குதோ அது மாதிரி ஒரு விளையாட்டு எண்ணி பாடுவது. எதை, நல்ல கணவன் கிடைக்கணும், இந்த ஊரில் நல்ல மழை பெய்யணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று நினைத்த அந்த விளையாட்டை அவர்கள் நடத்துவார்கள். தேவார திருமகள் பன்னமை முறையில் அமைந்த பாடல்களை நீங்கள் பல விஷயங்கள் இதில் பார்க்குற போது இந்த விளையாடுகளை நிறைய பார்க்கலாம். திருமுறைகள் தேவார திருமகள் 23 பண்கள் மட்டுமே அமைந்துள்ளன. திருவாசகம் இயற்றமை போல யாப்பமைவில் தோன்றினாலும் திருவாசக திருவம்மானை சீகாமரத்தில் பாடலாம். பண் சுமந்த பாடல் இது. இந்த பாடலை கேட்பதற்காக இறைவன் அவ்வளவு வருத்தப்பட்டு மண் சுமந்து பெரும்படிப்பட்டு, எதுக்கு மதுரையில் குதிரைக்காரனாக வந்து யாருக்காக வந்தான், யாருக்காக மண் சுமந்தா, யாருக்காக பிட்டு மண் சுமந்தா, யாருக்காக பெரும்படிப்பட்டா, எல்லாமே இந்த மாணிக்கவாசகருக்கு அதை தானே. எதுக்கு மாணிக்கவாசகர்கிட்ட அவருக்காக பெரும்படிப்படுறா, ஏன் அடிப்பட்டா, சிவபெருமன் ஏன் இவ்வளோ தொல்லப்படணும், துயரப்படணும், கஷ்டப்படணும், கவலைப்படணும், அவருக்கு என்ன சார் சிவபெருமானுக்கு போயிட்டு. ஆனால் பண் சுமந்த பாடல் இசையோடு கூடிய அந்த தமிழ் பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு மாணிக்கவாசகரை ஆட்கொண்டு அவங்ககிட்ட இருந்து அந்த பாடல்களை வாங்குகிறார். இந்த பாடல் என்ன சொல்கிறாரு, பண் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தான். பெண்ணை இடது பாகத்தில் சுமந்திருக்கிற இறைவன் பண் சுமந்த பாடல்களை நமக்கு கொடுக்கிறான். அதை இப்போ நம்ம இடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான். அதை கேட்டு ரசிக்கிறான், சுவைக்கிறான், மகிழ்கிறான். அப்படி யார், பெம்மான் பெண் சுமந்த பாகத்தான் பெம்மான் பெருந்துரையான். பெம்மான பெருந்தலைவன், பெருந்துறையிலே அருளாட்சி செய்கின்றவன். விண் சுமந்த கீர்த்தி, உலகம் முழுக்க விண் சுமந்த, விண் என்றால்
வானல்ல தேவர்களும் அமரர்களும் உலக மக்களும் போற்றுகின்ற புகழ் பெற்றவன் வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் எப்படி கண் நெற்றியிலே சுமந்து இருக்கிறான், முக்கண்ணை சுமந்தவன். ஆக நெற்றியிலே கண்ணுடையவன், கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் அந்த மன்னனால் அடிபடுறான், பிறப்படிப்படுறான். பிட்டுக்கு மண் சுமந்து அந்த வஞ்சி பாட்டிக்கிட்ட பிட்டுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு கூலிக்காக வேலைக்காரனாக போகிறான். அந்த இடத்துல வேலை செய்யாத இருக்கிறான் என்று மன்னன் உணர்ந்து அவனை அடிக்கிறான். அந்த பிறம்படி உலக மக்கள் முதுகில் படுது என்பதெல்லாம் வரலாறு. அப்படி பிறம்படிப்பட்டு அந்த முதுகு பூரா புண்ணாகி போச்சு. அப்படிப்பட்ட அந்த பொன்மேனி சிவபெருமானுடைய முதுகு புண்ணாக போய்விட்டது. அப்படி புன் சுமந்த மேனி அப்படிப்பட்ட சிவபெருமானை கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள், அவனுடைய அருளை பெறுங்க, அவன் திருவடிகளை பாடுங்க என்று இந்த பெண்கள் விளையாடுகிறார்கள். அது ஒரு அம்மானை, திரு அம்மானை என்கிற ஒரு வகையான விளையாட்டு. அந்த விளையாட்டில் அமைந்த பாடல் இந்த பாடல். அருமையான பாடல் இது. நீங்கள் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் தினசரி ஒரு திருவாசக பாடல்களாவது நீங்கள் கற்று உணர்ந்து ஓதுதல் வேண்டும். நன்றி, வணக்கம்.